இன்றைய தினம் பிறந்தநாள் எதிர்கொண்டிருக்கான செல்வரூபனுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல் வாழ்த்துக்கள். செல்வரூபன் நேற்றையின் காணொலி போடுறேன்னு கேட்டுருப்பீங்கள். யாழ்ப்பாண ஆஸ்பத்திரிக்கும் போனால் நான் பார்க்கவே பிஸி. ரஜீவன் சொல்லுவாரண்டாக்க மணமகள் என்று சொன்னால் குணமகள் என்று சொல்லிட்டு எல்லோரும் மணமகன் செல்வரூபன். ஸோ அவனை நீங்கள் தாராளமாக விரும்பி திருமணம் செய்யலாம் என்பதை யூகேலேருந்து உங்களுக்கு கிஃப்ட் நானும் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறேன். சூப்பரான முறையில் அவிஞ்சிட்டு பார்த்தீங்களாடா சொல்ல அப்படியே அளவான தண்ணியில் வச்சேன்னா அப்படியே நல்ல பதமாக அவிஞ்சிட்டு சோறு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்தயம் உள்ளி எல்லாம் போட்டு புடலங்காயம் நல்லொரு பிரட்டல் கறி. இப்போ பாருங்க உள்ளி வெந்தயமெல்லாம் நல்லா வதங்கிட்டுது. இப்போ நான் புடலங்காயம் நல்லொரு சத்தான நார்ச்சத்து நிறைந்ததான ஒரு மரக்கறி. இது கொலஸ்ட்ரால்காரர் இருக்கலாம், சுகர்காரர் எல்லாருமே நல்லா சாப்பிடலாம். எப்படியே பார்க்க கெக்கரிக்காய் பீஸ் மாதிரி இருக்குதுண்ணே. இப்போ நாங்கள் இப்படியே வதங்க விட்டுக்கிறோம். உப்பும் போட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் வதக்க போகிறோம். உடலங்காய் வதங்கி கொண்டிருக்கு. அதுக்கப்புறமா இங்கே நான் மண் சட்டியில் எங்கள் லஞ்சு ஸ்பெஷலே மண் சட்டியில் வைக்கிறோம். அதாவது நெத்தலி கருவாடு போட்டு வதக்கின தக்காளி பழ குழம்பு, உள்ளி, வெங்காயம், பச்சை மிளகாய் நான் போட்டு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க நீ 2 கறிக்கும் நான் வெந்தயமே சேர்த்தேன். வதங்கி கொண்டதுக்கு தான் வெந்தயம் போகணும். ஏன்னா வெந்தயம் பச்சை மணமாக இருந்தால் அது சாப்பிடவும் டேஸ்ட் இருக்காது. வதங்கிச்சேன்னா மிகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்லா கூடுதலாகவே எல்லா சமையல்லே நாங்கள் வாசனை திரவியங்கள் பயன்படுத்துகிற மற்ற இந்த சீர்வகை எல்லாமே உடம்புக்கு நல்ல. நெத்தலி கருவாடு அப்படின்னு சொன்னால் இந்த வெங்காயம் நேரம் நெத்தலி கருவாடும் நல்லா வதங்கவும். சின்ன வெங்காயத்தோடு சேர்ந்து நெத்தலி கருவாடு வதங்கிட்டு நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம், உள்ளி, நெத்தலி கருவாடு எல்லாம் நல்லா வதங்கிட்டு வாசனையாலே எனக்கு உமிழ்நீர் சுரக்குது. நெத்தலி கருவாடுமே வதக்கும் போது நல்ல டேஸ்ட். அடுத்ததாக நாங்கள் தக்காளி பழம். இது பிரதானமான கறி இதுதான். தக்காளி பழத்தில் நாங்கள் உப்பையும் போடுவோம். சேர்ந்து நல்லா நல்லா தக்காளி பழம் நல்லா மாந்து மட்டும் வதங்கட்டும். இன்றைக்கி இந்த புடலங்காய் த்ரெட்டலுக்கு நாங்கள் கட்டத்தூள் போட போகிறோம்னா கட்டத்தூள் போட்டு அப்படியே முதல் பாலில் தான் பிரட்டல் செய்யப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டத்தூள் போடுறேன். எல்லாம் நான் என்னுடைய சமையலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டத்தூள் அதிகம் பாவிப்பேன். அதாவது காலையில் கடலை கவுப்பி அந்த மாதிரி நான் இப்போ தாளிச்சாலும் கட்டத்தூள் தான் சேர்க்கிறது. ஒரு வாட்டி நான் காலையில் இருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய கொண்ட கடலைக்கு
நல்ல கட்டத்தூள் எல்லாம் போட்டு வடிவாக தாளித்த கடலையாக கொடுக்க சுவாசம் வந்து அதோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்போ அதில் இருந்து கடலை காஃபி தாளிக்கும் போதே இப்போ அது வந்து கட்டத்தூள் சேர்க்கிறது. அதே மாதிரி வதக்கல் கறிகளாக வைக்கும்போது கட்டத்தூள் சேர்க்கிறது. இது நல்ல ஒரு டேஸ்ட். இன்னைக்குமே இந்த கட்டத்தூள் கலவையோட புடலங்காய் இப்போ நல்லா வதங்கட்டு. இப்படி எங்கே பாப்பம் தக்காளி பழம் என்ன கட்டமுண்டு நல்லா வதங்கிட்டு. இப்போ நாங்கள் வந்து முதல் பால் விட போகிறோம். திக்கான ஒரு முதல் பால். இது வந்து ஒரு பிரட்டை குழம்பா வந்து நெத்தலி கருவாடும் தக்காளி பழம் போட்ட குழம்பு. இது வந்து அப்படியே பிரட்டல். இந்த முதல் பால்லையே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நல்லா பிரட்டும். இந்த முதல் பாலோட நல்லா அவியட்டும். நான் சமையலில் வந்து ஒரு கண்டுபிடித்தான புதிய டிப்ஸாக அது வந்து இறக்குற இதை வந்து வதங்கிக்கே நான் தூளையும் போட்டு அப்படியே பிரட்டுன்னு சொன்னால் கறி வந்து நல்ல ஒரு எண்ணெய் பிடிப்பாக வருமேனே. அதனாடி வந்து நான் வதக்கல்லே பார்த்தீங்கன்னு சொன்னால் தூள் கலவையும் சேர்க்கிறேன். சொன்னால் தக்காளி பழம் நல்லா உடைஞ்சிச்சு. இன்னும் நல்ல ஒரு கனிஞ்ச பழம். இன்றைய தினமும் நான் சமைத்ததான சூப்பரான லஞ்ச் பாப்பம் வாங்கோ பாருங்க. சிவப்பு பச்சரிசி சோறு சமைச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து நெத்தலி கருவாடு போட்டு நல்லொரு தக்காளி பழ குழம்பு கட்டத்தூள்லாம் போட்டு புடலங்காய் பிரட்டல், அப்படியே பருப்பு வெள்ளைக்கறி, கேரட் சம்பல், ஊர் முட்டை அவியல், பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்திரை அப்படமும் அப்புறம் கலர் பப்படமும் மோர் மிளகா பொரியலும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து முழுக்க மரக்கறி. அப்போ அதுக்கு வந்து நான் அப்பளம் மிளகாய் வந்து பொரிச்சிருக்கிறேன். நல்ல ஒரு சப்போட்டா சாப்பிட்றதுக்கு. ஸோ உண்மைக்குமே வந்து பார்க்குறதுக்கு நல்லொரு கலர்ஃபுல்லான ஒரு சாப்பாடாக இருந்தாலும் நல்லொரு ஹெல்த்தியான லஞ்ச் தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா இன்றைக்கி என்னுடைய சாப்பாடில் இந்த பிரதானமான கறியை வந்து நெத்தலி கருவாடு போட்டு வச்சதான தக்காளி பழ குழம்பு. வெல்கம் டு ஜெலி பிளாக். நான் உங்கள் சாரு நம்ம எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ரெண்ட் கோம்லாம் நிற்கிறேன். ஸோ சாரு நேற்றுக்கு முதல் நாள் காணொலியில் ரெண்ட் கோமுக்கு பாய் பாய்ண்டு போட்டிங்களே அப்புறம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ உண்மைக்குமே வந்து வீடு மாறுறது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதாவது வந்து இந்த எங்கள் ரெண்ட் கோம்லேருந்து எங்கள் ஓன் ஹவுஸ் வந்து பக்கத்துலேயே இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ நாள் நாங்கள் ஒரு சில வேலை திட்டங்கள் வந்து செய்யாமல் பெண்டிங்கில் இருந்த நாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேலையும் செய்து அப்புறம் வந்து இதுக்குரிய ஒழுங்கல்னு சொல்லிட்டு வீடு மாறுறது என்பது சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் கூட அதை கதைக்கும் போது ஒரு சில பேர் வீடியோக்குள்ளே கமெண்ட்ஸாக போட்டிருந்தீங்க. உண்மைதான் சார், வீடு மாறுறது என்பது சாதாரண விஷயம் இல்லைன்னுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு நாளை அளவில் நாங்கள் இந்த வீட்டை விட்டு ஃபுல்லாக எல்லாமே கிளியர் ஆகிட்டு இந்த ரெண்ட் கோமுக்குரிய ஓனர் டைம் வந்து கீ கொடுக்குற ஒரு தருணமாக நாளைய நாள் தான் அமையும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து எதற்காக இன்றைய தினமும் போகலைன்னு சொன்னால் எங்கள் அம்மாவே எங்களோட கூட தான் இருக்கா. சொன்னோம், ஐயோ சேரும் இவ்வளோ பொருட்களை இந்த சொந்த வீட்டுக்காக கொண்டு படிக்கிட்டு நீங்கள் பொருட்களுக்கு மேலேயோ இருக்க போகிறீங்க ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒரு தற்காலிகமே இன்னொரு கொட்டில் போடான்றது. ஆனால் என்ன செய்யறதுக்குரிய வசதி வாய்ப்புகள் இன்னும் அமையலை. அப்போ அதனாடி போடையில அப்போ இந்த வீட்டால் எழும்புற ஒரு தருணம் என்று சொல்லியிருக்க அது கண்டிப்பாக நாங்கள் சந்தோஷத்தோடு எழும்பி ஆக வேணுமென்றதுக்கு அமைய சரி ஏதோ நாங்கள் சொந்த வீட்டில் இவ்வளவு சங்கடங்களாக இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் என்றதுக்கு அமையத்தான் நாங்கள் இந்த வீட்டை விட்டு சொன்னதுக்கு அமையவே மாறுறோம். அப்போ ஒரு நல்ல விஷயம். ஓகே, இப்போ இந்த தினம் என்ன காணொலியாக பார்க்க போகிறீங்க? அதுக்கு முன்னாடி நேற்றையின் காணொலி போடலன்னு கேட்டுருப்பீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே நேற்று சரியான ஒரு பிஸி. அதாவது வந்து வீட்டு வேலை திட்டங்களாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு நபரை கூட்டிக் கொண்டு நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரிக்கும் போனேன். நான் பார்க்கவே பிஸி. மற்றது வந்து நேற்றைய தினம் போயிட்டு வந்த நாளை நாங்கள் சமைக்கல. கூடுதலாக வந்து நான் ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் சொன்னால் அதை காணொலியாக போடுறது இல்லை அது சம்பவங்கள் கதைக்கிறது அதையும் மிஞ்சி போனால் நான் என்ன சொன்னால் குக்கிங் போடுறேன். ஸோ இந்த நேற்று எதுவுமே அப்படி அமையலை. என்னுடைய பர்சனல் வேலைகள் அங்கே வந்து வெளியில் போனது
அந்த மாதிரி அமைஞ்ச நாடு கொஞ்சம் பிஸி. அப்போ நான் காணொலியாக எடுக்கலை. மற்றும்படி வந்து வேறு எந்த விதமான ரீசனும் இல்லை. அது வந்து நானும் நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எதற்காக கொஞ்சம் டயர்டாக கதைக்கிறேன் சொன்னால் இப்போ சற்று முன்னாடி வந்து சமைச்சலாகன்னு சாப்பாடு கொடுத்தா அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது இன்னும் வேலையில் இருந்து கொண்டே தான் இருக்குது. அப்போ செய்கிறேன். அப்போ அதனாடி கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னேன் நான் எப்போவுமே என்னுடைய வீடியோ இந்த தொடக்கத்துக்கு முன்னாடி வளமையாக எல்லோருக்குமே பர்த்டே விஷ் பண்ணுறது. அந்த வகையில் வந்து இன்றைய தினம் வந்து இந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி யாரெல்லாம் பிறந்த நாள்களை எதிர்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு எப்போவுமே சமாதானமாக சந்தோஷமாக சுகபல ஆரோக்கியத்தோடு இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜூன் 10ஆம் தேதி அந்த ஸ்பெஷலாக வந்து ஒரு ஆளுக்கு நான் கண்டிப்பாக வாழ்த்து சொல்லியே ஆக வேணும். அது யாருன்னு சொன்னால் செல்வரூபனுக்கு. ஸோ காலையிலேயும் வந்து நான் ஃபோன் மூலம் விஷ் பண்ணுறது விட என்ன பெம்பலன்னு சொன்னால் பர்த்டேக்காரனே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய ஃபோனு கோல் எடுத்தேன். அப்போ அந்த வந்த கோல்லே நான் வந்து செல்வரவனுக்கு ஆன்சர் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணிட்டேன். ஸோ அவனோடும் குறை நினைக்க போகிற நபர் இல்லை. இருந்தாலும் வந்து என்னுடைய பிளாக் ரீதியாகவும் இன்றைய தினம் பிறந்தநாள் எதிர்கொண்டிருக்கான செல்வரூபனுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல் வாழ்த்துக்கள். செல்வரூபன் எப்போவுமே உங்ககிட்ட வந்து எங்களுக்கு பிடிச்சதான அந்த குணம் வந்து சுபாவங்கள் நிறைய அப்படி சொல்லிகிட்டே போகலாம். அதில் வந்து ஸ்பெஷலி ஒரு ஆண்மகனாக இருந்து செல்வரவன்கிட்ட உள்ள குணம் வந்து நல்ல ஒரு நீடிய பொறுமை இருக்குது செல்வரவன்ட்ட. அது வந்து எனக்கு பிடிச்சிருக்குது. இந்த பொறுமை வந்து அதாவது இன்றைய தினம் செல்வரவனுடைய பிறந்தநாள் வந்து 31வது பிறந்தநாள். ஸோ இந்த 31வது பிறந்த நாள்லேயும் வந்து நாங்கள் செல்வரவன்ட்ட வந்து நீடிய பொறுமை இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மென்மேலும் அவனுடைய எல்லா காலத்திலையும் எந்த வயசுலையும் வந்து இருக்க வேணும் என்று சொல்லி வாழ்த்தி கொண்டு கண்டிப்பாக வந்து இன்றைய தினம் செல்வரவனை பற்றியும் இன்னும் ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டி இருக்குது. ஏன்னு சொன்னால் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது சிலதை நாங்கள் பயன்படுத்துவோம். வந்து ஒரு பழமொழி கூட இருக்குது, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளன்னு சொல்லி. ஸோ அந்த பழமொழியை இன்றைய தினம் நான் பயன்படுத்த போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் காருக்கிட்ட நான் எதற்காக கதைக்கிறேன்னு சொன்னால் நேற்றையிலேருந்து இன்றைய வரைக்கும் இந்த கார் வந்து இந்த கார் வெளியாக தான் நிற்கிது. எதற்கான்னு சொன்னால் இத்தனை நாளாக நல்ல ஒரு பாதுகாப்பாக நல்ல வடிவம் இந்த இடம் வந்து உங்களுக்கு இப்போ காட்டுவேன் பாருங்க. வந்து கார்கோட்டில் வந்து அறவே நாங்கள் பிடுங்கிட்டோம். ஆனாலும் வந்து இந்த கார்கோட்டில் பிடுங்கிட்டும் எங்களோட வீட்டை கொண்டு போய் நாங்கள் கார்கோட்டில் போடுறது என்பது சாத்தியக்குறை இருக்குது. ஆனால் இப்போ எங்களுக்குள்ளே வந்து பெரிய ஒரு குழப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கார் விடுறது இங்கேன்னு தெரியாமல் இருக்குது. ஸோ அதையும் பார்ப்போம் என்ன நடக்கப்போன்னு சொல்லிட்டு எங்கள் பாருங்க இத்தனை நாள் அவர் இருந்த உட்கார்ந்து அந்த இடத்தை இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. பார்த்தீங்களா இப்போ தொடர்ச்சியாக வந்து நாங்கள் கதைச்சிட்டு இருந்தாலும் இந்த வேப்பமர காற்றுகளை வந்து இருக்கிறது இவ்வளோ ஒரு சுவாத்தியமாக இருக்குன்னு சொல்லிட்டு உண்மைக்குவே என்ன சொல்கிறது. இப்போ எந்த ஒரு வீட்லேயும் வந்து கண்டிப்பாக வேப்ப மரம் வந்து இருக்கும். இதெல்லாம் ஒரு நிலையான மரங்களை கிட்டத்தட்ட நாங்கள் பிறந்திருக்க மாட்டோம் ஒரு 70-80 வருஷத்தான மரங்களாக இருக்கும். ஆனால் எங்கண்டையும் வந்து புது வீட்டை பெண்ணுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் ஒரு மரம் வந்து வளர்ந்து இருக்குது. இப்படியான வர்ற கட்டத்தில் நாங்கள் எல்லாம் இறந்துடுவோம். ஸோ இது இறந்தாலும் என்ன நல்ல பயனுள்ள மரமாக இருக்கும். ஓகே, இப்போ அதோட வந்து இன்னும் ஒரு சில விஷயத்தை அதாவது வந்து நான் சொன்னேன் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளன்னு சொன்னதுக்காமே இந்திய தருணம் வந்து செல்வரவனை பற்றி நாங்கள் கண்டிப்பாக சொல்லியே ஆக வேணும். இன்றைக்கு வந்து செல்வரவனோட பிறந்த நாளுக்கு வந்து கேக் கட் பண்ண போகிறது. அதாவது வந்து லேட்டாக தான் கேக் கட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு 6 மணி அளவில். இப்போ நானும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள என்னோட ஒரு சில வேலை திட்டங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து செல்வரவனுக்கும் என்னோட பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டன்லேருந்து ஒரு கிஃப்ட் வந்துருக்குது. கண்டிப்பாக போன வருஷமும் செல்வரவனுக்கு என் மூலமாக கிஃப்ட் எல்லாம் வந்தது. இந்த வருஷமும் அதே போல் என்னோட வந்திருக்கு. அப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதையெல்லாம் கொண்டு போவேன். மற்றது வந்து இந்தியா வந்து கடந்த செல்வரவனோட பர்த்டே விட இந்த வருஷ பிறந்தநாள் வந்து மிக ஒரு சிறப்பாக ஒரு வித்தியாசமான முறையில் அது மட்டும் இல்லாமல் பார்க்குற மக்களோட மத்தியில் ஒரு சில குழப்பங்களை வந்து கொடுக்குறதான ஒரு சில பேர் சந்தோஷப்படுவாங்க, ஒரு சில பேர் வந்து எரிச்சல் படுவாங்க, ஒரு சில பேர் வந்து குழம்புவாங்க. 31ஆவது வயது பர்த்டேன்னு இப்படி கொண்டாடுறான்னு சொல்லிட்டு பார்க்குற உங்களோட விதத்தில் தான் இருக்குது. எனிவே அதாவது எப்படியாக தாண்டி இருந்தாலும் அவனுடைய விருப்பம் மற்றது வந்து அவன் வந்து யாருடைய சொல்ல கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு நபர் இல்லைன்னு இந்த அந்த பர்த்டே நிகழ்வில் கூட
நீங்கள் கண்டுகொள்ளலாம். ஸோ அப்போ நான் வந்து இந்த நாளில் இந்த ஸ்பெஷலாக நான் வந்து செல்வரோட பிறந்த நாள் எதிர்கொண்டிருக்க இந்த நாளில் வந்து கண்டிப்பாக செல்வரோனை பற்றி சொல்லணுமாக இருந்தால் என்னுடைய ஒரு விருப்பம் அது வந்து ஆகவே தான் நான் சொல்கிறேன். உண்மைக்குமே அவனுக்குள்ளே மனசில் ஒரு சில கவலையாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் 31வது வயசு பிறந்த நாளை வந்து அவன் என்ஜாய் பண்ணுறான். அந்த வகையில் வந்து கண்டிப்பாக இந்த வருஷத்தோடனாலும் செல்வரனுக்கு நல்ல ஒரு ரஜீவன் சொல்லுவாரண்டாக்க மணமகள் என்று சொன்னால் குணமகள் என்று சொல்லிட்டு அதே மாதிரி செல்வரோனை பொறுத்தளவிலையும் இந்த பர்த்டேயோடைய அவனுக்கு நல்ல ஒரு எதிர்காலமாக நல்ல ஒரு பார்ட்னர் வந்து கிடைக்க வேணும், நல்ல ஒரு குணமகள் கிடைக்க வேணும் என்று சொல்லிட்டு என்னுடைய பெரிய ஒரு விஷயம் அவனுக்கு எதற்காக சொன்னால் செல்வரவன் வந்து என்னுடைய ரிலேட்டிவ் என்றதையும் தாண்டி நான் எதற்காக அவனுக்கு ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு சில வார்த்தைகள் அவனை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் எந்த ஒரு ஆண்மகனும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து தன்னுடைய பெத்த தாயில் அவன் நல்ல ஒரு அன்பு கூறுறானோ அவனை கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு பெண்கள் கொடுத்து வைத்தவர்களாக இருக்கணும். உண்மைக்குமே நாங்கள் கண்டு நாங்கள் பார்க்குற அளவில் செல்வரோன் வந்து அவங்களோட அம்மாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள மேலி மேறிட்டா அதனாடி அவங்களோட அம்மாவுக்கும் 50 வயசுக்குள்ளே அனுப்பித்ததாக இருந்தாலும் செல்வரோனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 31 வயசு. ஆனாலும் செல்வருவனும் அவங்களோட அம்மா வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. ஒரு உண்மத்துவமான அன்பு செல்வருவன் அதாவது அவங்களோட அம்மா கொண்டுனாலும் துடுத்து போவான். அப்படியா இருக்கும்போது அப்பேற்பட்ட நபர்களை வந்து கல்யாணம் செய்கிற பெண்களாக இருந்தால் உண்மைக்குமே நீங்கள் கொடுத்து வைக்கணுமா. அது வந்து அவன் டிரைவிங்காக இருக்கலாம். நான் சொல்லுவேன் செல்வரனுக்கு எங்கள்ட ஃபேமிலிக்கு வந்து எப்போவுமே நான் வந்து சுபாஷில் டிரைவிங்கை பற்றி நான் ஸ்பெஷலாக சொல்லுவேன். நல்ல ஒரு நிதானமான டிரைவிங். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே செல்வரனை பற்றி சொல்கிறது நல்ல ஒரு டிரைவிங்கில் நல்ல பையன். அப்புறம் வந்து அந்த ஸ்பெஷலான அதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்ல போனால் டிரைவிங்கில் நல்ல மற்றது வந்து இந்த முட்கோம்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் செல்வரனை பொறுத்தளவிலே இல்லை. அது வந்து யார் என்ன சொன்னாலும் வந்து அதை வந்து ஒரு பொருட்படுத்த மாட்டான். தன்னை என்ன சொல்கிறது அவமதிக்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களோட வீடு நாளை தேடி செல்வான். அப்போ அப்படியான ஒரு சுவாம் உள்ளவனுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து அவனும் ஒரு யூடியூப் சேனலாக வச்சுருக்கும் போதில் கண்டிப்பாக வந்து அவனும் ஒரு பாலிப பையனாக வந்து அவனுக்குள்ளேயும் ஒரு சில கவலைகள் இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னிலும் விட துணிவு வயசு இளமையானவர்களுக்கெல்லாம் பெரிய நாட்டில் எல்லாம் ட்ரீம்கள் அப்படியெல்லாம் இருக்கேங்க இப்படியா ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஆனாலும் வந்து அவனது ஒரு கவலையாக கூடுதலாகவே ஆண்கள்ன்ற சுபாவம் வந்து கவலையாக இருந்தாலும் வந்து அதை வெளிப்படுத்துறதில்லை. மற்றது வந்து அழமாட்டாங்க. ஆனாலும் வந்து அவனுக்குள்ளேயும் அப்படியான ஒரு குணங்கள் இருக்கும். ஸோ உண்மைக்குமே வந்து செல்வரனுக்கு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்க வேணும். நான் வந்து அவனுக்கு ஒரு அக்கா என்று சொன்னேன். அவனோட ஏஜ் தான் அவனுக்கும் எங்களோட சொந்தக்கார பையன் அவனுக்காக நான் அதை சொல்லணுமெண்டு இல்லை. கண்டிப்பாக நான் சொந்தக்கார பையனாக இருந்தாலும் அவனுடைய குண அதிசயங்கள் அதாவது சுபாவங்கள் அதெல்லாம் பிடிக்கலை என்று சொன்னால் நான் இந்த நேரத்தில் வந்து சொல்லவே மாட்டேனேன். நான் அப்படி சொல்லி பத்தில் ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சேன்னு சொன்னால் அப்படி நான் பயப்படுவேன். ஆனால் உண்மைக்குமே இதை பற்றி அவனுக்கான இந்த முறையில் வந்து நான் சொல்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பையன். ஸோ இந்த வீடியோ வந்து எத்தனையோ விதமான நபர்கள் எத்தனையோ விதமான பெண்கள் வந்து இலங்கையிலையாக இருக்கலாம் வெளிநாட்டிலையாக இருக்கலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். பார்க்குற நீங்கள் வந்து நல்ல ஒரு மணமகன் செல்வருவன். ஸோ அவனை வந்து நீங்கள் தாராளமாக விரும்பி திருமணம் செய்யலாம் என்பதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த பர்த்டே நாளில் வந்து நான் அதாவது வந்து பொதுவாகவே எல்லாருக்கும் விஷ் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது தெரிஞ்ச ஒரு நபராக இருக்கும்போது செல்வர்களுக்காக இந்த தருணத்தில் நான் இது என்ன ஒரு சொல்லலாம் என்று சொல்லிக்குள்ள இதைத்தான் நான் சொல்லலாம். இது வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்டாகவும் இருக்கும். என்று சொன்னால் உண்மைக்குமே மனதார சொல்கிறேன் நல்ல ஒரு பையன். ஸோ மிக விரைவில் வந்து அவனுக்கும் நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய எல்லாம் ஒழுங்குகள் எல்லாம் செய்திருக்கிறான். அவன் வந்து கேக் கட் பண்ணதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு டின்னர் ஒன்று ஒழுங்கு பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும். நாம் வந்து இதுலேயே சொல்ல போகிறதில்ல. கண்டிப்பாக நானும் வந்து அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள போகிறேன். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மணி. இன்னும் வந்து ஒரு 3 மணித்தியாலம் இருக்குது. அதுக்கிடையில் எனக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குது. மற்றது வந்து என்னோட அந்த கிஃப்ட்டுக்கு வந்து நான் ஒரு வெளியிடம் போக வேண்டி இருக்குது. போயிட்டு தான் அது எல்லாத்தையும் கொண்டு போக வேணும். ஸோ அப்போ இந்த நாள் வந்து எல்லாருக்குமே நல்ல சந்தோஷமான நாளாக இருக்கட்டும். மற்ற அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக இப்போ இலங்கையிலே வந்து இவ்வளவோ விதமான படுகொலைகள் எல்லாம் நடக்குது. அதை வந்து நாங்கள் கண்ணால் பார்க்குறதும் விட அது வந்து இந்த யூடியூப் பண்ணி திறந்தோடனே இலங்கையில் நடந்த அசாதாரண கொலைகள்னு சொல்லி போட்டு வருது. அதை பார்த்தாலும் என்னடா சினிமாவில் தான் நாங்கள் பார்த்துருப்போம். ஆனால் இதெல்லாம் வந்து ரியலாகவே இங்கெல்லாம் நடக்குன்னு சொல்லியிருக்க அப்படியான ஒரு காலமாக போய்கொண்டிருக்குது. இப்படியான இந்த ஒரு அசாதாரண கொலைகளுக்கு கூட உண்மைக்குமே காரணம் என்று சொன்னால் கோபம் பாவத்தை தேடுமென்று சொன்ன மாதிரி கோபம் உண்டு அதாவது கோபிக்கிறதுன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது.
இருந்தாலும் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்கணும்னு சொன்னால் ஒரு சில விஷயத்தில் வந்து நாங்கள் அந்த கோபத்தை அறவே தவிர்க்க வேணுமென்றதையும் சொல்லிக்கொண்டு இதோட இந்த காணொலியை நான் முடித்து கொள்ள போகிறேன். என்று சொன்னால் எனக்கு வேலைகள் இருக்குது. அப்போ இந்த நாள் வந்து எல்லாருக்குமே சந்தோஷமான நாளாக இருக்கட்டும். மற்றது வந்து இந்த நாளை பொறுத்தவரை நான் பர்த்டே பையனுக்காக ஸ்பெஷலாக சொன்ன வார்த்தைகள் அத்தனையுமே உண்மை. இறைவனை வந்து நானும் பிரார்த்திக்கிறேன். அதே நேரம் வந்து செல்வனுக்கும் எத்தனை விதமான அக்காக்கள் அம்மாக்கள்னு சொல்லிட்டு தங்கச்சியில் ஒவ்வொரு விதமான உறவுகள் கிடைத்திருப்பீங்கள். அப்போ அப்படியானவர்களும் வந்து ப்ரே பண்ணுங்க. மிக விரைவில் வந்து அவனையும் ஒரு திருமண கோலத்தோடு பார்க்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நான் நிறைவு செய்ய போகிறேன். அதே வந்து ஜொலி பிளாக் சேனல் ரீதியாகவும் செல்வருவனுக்கு வாழ்த்துக்களை, அதாவது வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நான் நிறைவு செய்ய போகிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் சார் பாய். அப்படின்னு சொன்னால் செல்வருவன் 6 மணிக்கு தான் கேக் கட் பண்ணேன். ஸோ நான் வந்து ரெடி ஆகிட்டேன். அதே நேரம் வந்து நான் சொல்லியிருந்தேன் சொன்னால் யூகேலேருந்து ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன். நானும் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கிறேன். ஸோ என்னன்னு சொல்லிட்டு இப்போ காட்ட மாட்டேன். அதை வந்து நீங்கள் எஸ்ஏ பிளாக்கில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரெடி ஆகிட்டேன். ஓகே.